Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். வா 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 உட்காரு. நீ எப்பப்பா வந்த? இப்பதான் ஜானு. சரி சரி, இது பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஐர மீன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு, கிராப் ரசம் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். அசத்துறே ஜானு, நீ வேற லெவல் தான் போ. கௌதம், இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எனக்கு ரேவதி தான் ஒத்தாசையா இருந்தா. 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கோம். ஓ அப்படியா? நீ சாப்பிடுப்பா. போதும் போதும் போதும். இலக்கியாக்கு நீ போடு ஃபர்ஸ்ட். போதும் போடாதீங்க. போதும். நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடணும். கௌதம், இத்தனை நாளா ஜெயில நல்ல சாப்பாடு கிடைக்காம நாக்கு செத்து போய் கிடக்கும். நல்லா சாப்பிடு. சரிம்மா. பா, அடா, எல்லாமே செம டேஸ்ட். 2 அம்மாக்களுக்கும் நல்ல கை பக்குவம். பின்னிட்டீங்க போங்க. கௌதம், சொல்லு. அப்புறம் கார்த்திக் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌதம், கார்த்திகை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அவனை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்பா. ஆனா அவனை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தான் தெரியல. சொத்து மொத்தமும் என் பேர்ல இருக்கிறது தான் கார்த்திகோட கோவத்துக்கு காரணமே. நான் அப்பவே அப்பா கிட்ட சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுத வேணாம், அது நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு அப்பா, நீ என்ன கார்த்திகை ஏமாத்தாவா போற? நான் அப்ராட்ல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றதுல சிக்கல் இருக்கு, அதான் உன் பேருக்கு மாத்திரன்னு சொல்லி மாத்திட்டாரு. ஆனா அதுவே நானும் கார்த்திக்கும் பிரியறதுக்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதே காரணத்தை நீ கார்த்திக் கிட்ட எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டானா? அதுக்கு அந்த SSK தாட்சாயினி விட்டாதானே? அவங்களே கார்த்திகை கடத்திட்டு கௌதம் தான் சொத்துக்காக அவனை கடத்தினாருன்னு சொல்லி தூண்டி விட்டுட்டாங்க. அவனும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்கானே. ஜானு, கார்த்திக் மறுபடியும் இங்க வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நானே சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட பேசி சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, வீட்டுக்கு வான்னு சொல்ல போறேன். அதோட நிக்காம கார்த்திகை கையோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் கம்பெனி, பிசினஸ், சொத்து, வீடுன்னு எல்லாத்தையும் அவன் பேர்ல மாத்திட்டு வந்துடுறேன். அப்பதான் கார்த்திக் இங்க வருவான். போதும், பேசாம இரு. இதுதான் உன்னோட நல்ல வழியா? இப்ப SSK தாட்சாயினி மட்டும் எதுக்காக கார்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ சொத்தை கொடுத்த உடனே அவனை நல்லா வாழ வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொத்தை முதல்ல நீ கார்த்திக்கு கொடுப்ப, அதுக்கப்புறம் அவங்க அந்த சொத்தை கார்த்திக் கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். நீ எப்படா சொத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு அவங்க கழுகு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற நீ சொத்தை எழுதி கொடுத்துறேன்னு பெருசா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு இல்ல ஜானு, என்ன சொல்ல வரேன்னா, உங்க அம்மா சொல்றது சரிதான். SSK சரியான திருட்டு பேர் வழி. காரணம் இல்லாம யாரையும் ஆதரிக்க மாட்டான். ஒருவேளை உன் சொத்தை பிடுங்கிறது தான் SSKவோட பிளான்னா, அதுக்கப்புறம் நீ பாசத்துல கார்த்திக்கு சொத்தை கொடுத்ததும் வீணாயிரும். கார்த்திக் இங்க வரமாட்டான். நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் முடிவு, அவ்வளவுதான். என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொத்தை ஏமாத்திட்டேங்கிற கோவத்துல கார்த்திக் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு கோர்ட்ல சாட்சி சொல்றான். அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பா இருக்கிறவன எப்படி சம்மதிக்க வைப்பீங்க? நீங்க சொல்றபடி செஞ்சா கார்த்திக் இங்க வரவே மாட்டான். கௌதம், நீங்க கோவப்படாதீங்க. கார்த்திக் SSK வீட்ல இருக்கும்போது அவங்க கிட்ட சொத்தை கொடுக்கறதே ஆபத்து தான். அவங்க கார்த்திகை ஈஸியா ஏமாத்தி சொத்தை புடுங்கிடுவாங்க. இங்க பாருங்க, எப்படியாவது கார்த்திக் கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு வர வச்சு ஒரு 6 மாசம் இங்க தங்க வைப்போம். அந்த சமயத்துல
அவன் நம்மள புரிஞ்சுக்கிட்டானான்னு நம்ம கவனிப்போம். எஸ்எஸ்கே உங்களை பழி வாங்குறதுக்காக தான் தன்னை கடத்திருக்காருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டானா உங்க ஆசைப்படி நம்ம எல்லா சொத்தையும் கார்த்திக்கு கொடுத்துடுவோம். ஒருவேளை அவன் பழைய புத்தியோட இருந்தான்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம். எனக்கு என்னவோ கார்த்திக்கு சொத்தை கொடுக்கறது தான் சரின்னு தோணுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கார்த்திக் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். அவன் தன்னை திருத்திக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான். சாப்பிடுப்பா, சாப்பிடு. ஆண்டி, இன்னைக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? என்ன விசேஷமான்னு சாதாரணமா கேட்டுட்ட? சொத்துக்காக உன்னை கடத்தி கொண்டு போன கௌதம் உன்னை கொன்னுடுவானா இல்ல உயிரோட விடுவானான்னு நாங்க எல்லாரும் தவிச்சு கிடந்தோம். நல்ல வேளை கௌதம் பிடியில இருந்து நீ தப்பிச்சிட்ட. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் சர்வன் கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச ஐட்டமா அவளை செய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல கார்த்திக், கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கிக்கிறதுக்காக இன்னைக்கு வக்கீல பார்த்து கேஸ போட ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அதுல நீ ஜெயிச்சு கம்பெனி பிசினஸ் எல்லாத்துக்கும் முதலாளி ஆகிறதுக்கும் வாழ்த்து சொல்றதுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த விருந்து ரெடி பண்ணிருக்கேன். உண்மையிலேயே நானும் அஞ்சலியும் கொடுத்து வச்சவங்க. என் சொந்த வீடு எனக்கு துரோகம் பண்ணாலும் நீங்க எங்களை அரவணைச்சு எங்க பக்கம் நிக்கிறீங்க. இதை நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். ஆமா கார்த்திக், எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயணி அம்மாவும் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? ஷோ, யோசிக்கவே பயமா இருக்கு. சரி சரி, சந்தோஷமான நேரத்துல சென்டிமெண்ட் எதுக்கு? எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு கார்த்திக். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. கார்த்திக், இந்த நல்லா சாப்பிடு கார்த்திக். ஐயோ ஆண்டி, போதும் போதும். சாப்பிடு கார்த்திக், அவ்வளவுதான். சாப்பிடுங்க. அந்த கௌதம் உன்னை கடத்தி வச்சிருந்தப்ப பாவம் உனக்கு நல்ல சாப்பாடே கிடைச்சிருக்காது. இந்த சாப்பிடு. ஆமா ஆண்டி, கண்டதையும் பொட்டலத்துல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டே ஆகணும்னு என் வாயில திணிப்பாங்க. நான் சாப்பிடலன்னா அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அடக்கடவுளே, இந்த கௌதமும் இலக்கியாவும் வெளியே நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு உள்ளுக்குள்ள இவ்ளோ வக்கரமா இருந்திருக்காங்க. உங்களோட சொத்தை தின்னுட்டு உங்களுக்கே சோறு போடாம தவிக்க விட்டுருக்காங்கன்னா அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது கார்த்திக். கௌதம் இலக்கியாவை பழி வாங்கி ஆகணும். அதுக்கு தானே கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் வின் பண்ணி நான் அனுபவிச்ச வேதனைய அவங்களுக்கு திருப்பி தராம நான் ஓய மாட்டேன். அதுக்குதான் நான் இருக்கிறதுலயே பெஸ்ட் வக்கீலா பார்த்து ஃபீஸ் அதிகமானாலும் பரவாயில்லன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவரு நிச்சயமா உனக்கு சொத்தை வாங்கி கொடுத்துருவாரு. தேங்க்ஸ் ஆண்டி. சொத்து என் கைக்கு வந்ததும் அடுத்த செகண்டே நீங்க செலவு பண்ண பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். கார்த்திக், இனி ஒரு தடவை இப்படி பேசுன லட்சணி எடுத்துரு. நான் சாப்பிட மாட்டேன். இதை எடுத்துருமா. ஐயோ அங்கிள், என்னாச்சு? உன்கிட்ட காசு எதிர்பார்த்து தான் இதெல்லாம் நாங்க செய்யறோமா? கார்த்திக், நீயும் அஞ்சலியும் கௌதம் இலக்கியாவை ஜெயிச்சு சந்தோஷமா வாழணும். அதுக்காக எங்க சொத்தை போனாலும் பரவாயில்ல, நாங்க செலவு பண்ணுவோம். எங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? சாரிப்பா, சாரி. கார்த்திக் தெரியாம பேசிட்டாரு. கார்த்திக், சாரி, சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க. சரி எஸ்எஸ்கே, கோவப்படாதீங்க. உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்கப்பா ப்ளீஸ். உட்காருங்க. கார்த்திக், இவங்க நமக்கு பெத்தவங்களுக்கும் மேல, இல்லனா நமக்கு நல்லது பண்றதுக்காக இவங்க உங்களை கடத்தி கௌதம ஜெயில என்ன சொன்ன? போட்டு இவங்க கடத்தினாங்க. அது வந்து கௌதம் உங்களை கடத்தினதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு அவரை ஜெயில போட்டாங்களே, அதுதான் சொல்ல வந்தேன் கார்த்திக். ஓ. அஞ்சலி, இதையெல்லாம் ஏமா நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எங்க பிள்ளைங்க, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா. உங்களுக்காக கஷ்டப்படாம நாங்க வேற யாருக்காக கஷ்டப்படுறது? அங்கிள், நீங்க பண்ற உதவிக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல அங்கிள். கார்த்திக், நீங்க 2 பேரும் கௌதம் இலக்கியாவை கேஸ்ல ஜெயிச்சு உங்க வீட்ல இருந்து அவங்கள துரத்தி விட்டுட்டு நீங்க அங்க ராஜா ராணி மாதிரி வாழணும்.
அதுதான் நீங்க எங்களுக்கு காட்டுற நன்றியா இருக்கணும், புரியுதா? நிச்சயமா ஆண்டி. அதுவும் நாங்க உங்களுக்கு நேரடியா பண்ண உதவியை விட மறைமுகமா பண்ண உதவிதான் ரொம்ப பெருசு. அதை கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவ இல்ல அஞ்சலி? ஷாக் ஆயிடுவானா? என்ன சொல்றீங்க? அத நேரம் வரும்போது சொல்றேன்பா. அதுக்கு முன்னாடி நீ கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து சொத்தை புடுங்கு, அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். சாப்பிடு கார்த்திக், என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பிடுங்க. அந்த செங்கல்பட்டு டெண்டர் டீடைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னா இந்நேரம் வேலை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்ன பண்ண? ஐயோ, கேம் விளையாண்டதுல டைம் போனதே தெரியலையே. இந்த கௌதம் வேற ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டான். சரி, அவன்கிட்ட நல்ல மாதிரி ஒரு பிட்டை போட்டு வைப்போம். சுரேஷ். ஹலோ. வணக்கம் சார். நீங்க கோர்ட்ல இருந்து நிரபராதின்னு தீர்ப்பாகி வெளியே வந்துட்டதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். உங்களை நேர்ல வந்து பார்க்க முடியல, சாரி சார். நோ ப்ராப்ளம் சுரேஷ். அப்புறம் நம்ம டெண்டர் எடுத்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதை தான் சார், டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு நேரம் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். ஓ, நீங்க இப்போ ஆஃபீஸ்ல தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வருவேன், அப்போ டீட்டெயிலாக பேசிக்கலாம். வாங்க சார், உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ, பாய். வா வா, நீ வந்தாதான் உழவு சொல்லி எஸ்எஸ்கே தாட்சாயினி கிட்ட காசு பார்க்க முடியும். என்ன கௌதம் இது? ஆ? ஆ? எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்ல? ஆ? இந்தா பாலை குடி. நீ ஏன் சிரமப்படுற? ஆ? இலக்கியா கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஏன் பொண்டாட்டி தான் கொண்டு வரணுமா? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஐயோ இல்ல ஜானு, நான் அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் கௌதம், இலக்கியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. பாவம், இந்த குடும்பத்து மேல, இந்த வீட்டு மேல அவளுக்கு இருக்கிற அக்கறை இருக்கே, இந்த வீட்டுக்கு கொஞ்ச நஞ்சம் நிம்மதி இருக்குன்னா அதுக்கு காரணம் இலக்கியா தான். இத பாரு, அவளை நல்லா பாத்துக்கோ. அவ மனச நோகடிக்கிற மாதிரி எதுவுமே செஞ்சிராத. என்ன ஜானு, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? என்கிட்ட போய் சொல்லணுமா? சரி சரி, பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா போய் படுத்துக்கோ. ம்? சரி. கௌதம், அம்மா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் ஜானகிக்கு அப்புறம் உன்னை பாத்துக்க போற பாசக்காரி இலக்கியா தான். அவளை சந்தோஷமா வச்சுக்க. அவளை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. அம்மா, இலக்கியாவும் நானும் தனித்தனி இல்ல. நானும் அவளோ ஒருத்தரை என்னைக்கும் விட்டு தர மாட்டோம். சரி, சீக்கிரம் போய் தூங்க. சரி. ப்ராஜெக்ட் வேல்யூவேஷன் டேலி ஆக மாட்டேங்குதே. நீயே ஒரு அப்பம் பேர் தெரியாதவன்.
எங்கேயோ பிறந்துட்டு இங்க வந்து கார்த்திக் அண்ணன் சொல்லிட்டு அவன் சொத்தை திங்க பாக்குறிய. நீ எல்லாம் ஒரு நல்ல வயத்துல பிறந்தவனா? நீயே ஒரு அப்பம் பேர் தெரியாதவன். கௌதம், என்ன கௌதம், என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னன்னா கண்ணெல்லாம் செவந்து முகமெல்லாம் பதட்டமா ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன பிரச்சனை? சொல்லுங்க கௌதம், என்ன ஆச்சு? அது வந்து அந்த எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேவா? அந்த எஸ்எஸ்கே என்ன பார்த்து நீ அப்பம் பேரு தெரியாதவன் சொன்ன வார்த்தை என்னை விட்டு போக மாட்டேங்குது. அப்படியே என் தலைய சுத்தி சுத்தி வருது. கௌதம், எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க. எப்படி விடுறது? எஸ்எஸ்கே சொன்னது சாதாரண விஷயமா? என்ன பார்க்கும் போதெல்லாம் என் அப்பாவை பத்தி கேலி பண்றான், என் பிறப்ப கிண்டல் பண்றான். நான் எதுல உடைவன் தெரிஞ்சு அதிலே கை வச்சுக்கிட்டு இருக்கான். அது எப்படி மறக்கிறது? கண்ணை மூடனா அந்த ஆள் சொன்னதான் ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால தூங்க முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியா வேலை கூட பார்க்க முடியல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை அப்படியே. கௌதம், அந்த எஸ்எஸ்கே சொன்னதே நினைச்சு நீங்க ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க? அவர் சொன்னது எல்லாமே உண்மையாயிடுமா? அப்படித்தானே ஆயிருச்சு. எனக்கு அப்பா இருந்தோம், அது யாருன்னு தெரியாத. நான் அப்பம் பேரு தெரியாதவன் தானே. என் நிலைமைய பாத்தியா? என்ன பெத்த அம்மா இருந்தும் என்னால வாய் விட்டு வெளியில சொல்ல முடியல. எங்கேயோ மறைஞ்சிருக்கிறேன் என் அப்பாவை கேட்டு காயப்படுத்துறாங்க. உண்மை தெரிஞ்ச ரேவதி அம்மாவும் என் அப்பா யாருங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படியே தலை வெடிச்சிரும் போல இருக்கு. இல்லக்க, எனக்காக ஒண்ணு பண்றியா? ரேவதி அம்மா கிட்ட பேசி என் அப்பா யாருன்னு கேட்டு சொல்றியா? கௌதம், என் அப்பா யாருன்னு தெரிஞ்சா நேரா எஸ்எஸ்கே கிட்ட போய் யார பார்த்தா அப்பம் பேரு தெரியாதவன் சொன்னேன். இவர் தாண்டா என் அப்பா. இதோ ரேவதி அம்மா தான் என்ன பெத்த தாயின்னு சொல்லி அவன் முகத்துல கரிய பூசணும் இலக்கியா. ஐயோ கௌதம், நீ யாருகிட்ட உன்னை நிரூபிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த எஸ்எஸ்கே தான் உன் அப்பான்னு நான் எப்படி சொல்லுவேன்? இலக்கியா, போய் ரேவதி அம்மா கிட்ட என் அப்பா யாருன்னு கேட்டுட்டு வா. ஏன் நிக்கிற? போ. இல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படியே நான் வேதனைப்பட்டு சாகணுமா? கௌதம், இந்த பாரு இலக்கியா, ஒண்ணு எனக்கு என் அப்பா யாருன்னு தெரியணும், இல்ல என் அப்பாவை கேட்டு கேலி பண்றத எஸ்எஸ்கே சாகணும். கௌதம், என்ன பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்றேன்? அந்த எஸ்எஸ்கே என்ன அவமானப்படுத்துறது இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த அவமானம் அழியணும்னா என் அப்பா யாருங்கிற உண்மை தெரிஞ்சாகணும். போய் ரேவதி அம்மா கிட்ட கேளு போ. கௌதம், அது வந்து நான் சொல்றது. ஐயோ, ஏன் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கௌதம், விடு. எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றீங்க. என் வேதனை பத்தி உங்க யாருக்கும் கவலை இல்ல. என் அப்பா யாருன்னு தெரியலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இதுக்கு மேல கௌதம் கிட்ட மறைக்க முடியாது. எஸ்எஸ்கே தான் அவரோட அப்பான்னு சொல்லிட வேண்டியதுதான். கௌதம், உங்க அப்பா? இலக்கியா, வேணாம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏதோ உங்க அப்பா யாருன்னு ஏதோ சொல்ல வந்த. என் அப்பா யாரு? சொல்லு சொல்லு. என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. எதுக்கு அமைதியா இருக்க? ஏதோ சொல்ல வந்திய சொல்லு. இல்லக்கா, உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. அது வந்து என்ன இலக்கியா, உங்க அப்பா யாருன்னு ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்டியே. என்னாச்சு? கௌதம், உங்க அப்பா யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். அத பத்தி யோசிச்சு உங்க நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வந்தேன். கௌதம், ப்ளீஸ் கௌதம், நம்ம அத பத்தி நினைக்க வேண்டாம். நீங்க வாங்க, வந்து படுங்க. இல்ல, என்னால தூங்க முடியாது. கௌதம், இங்க பாருங்க, அந்த எஸ்எஸ்கே சொன்ன வார்த்தையால உங்கள மாதிரி எனக்கும் வேதனையா தான் இருக்கு.
நான் சவால் விட்ட மாதிரி நீங்க பட்ட அவமானத்துக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல அவரை நான் கண்டிப்பா பழி தீர்ப்பேன். அது இலக்கியா, வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையா செய்யறத இருங்க. செஞ்சுக்கோ. ஆனா அது மட்டும் அந்த ஆளுக்கு பத்தாது. எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு அவன் முன்னாடி நிறுத்தி பாரு, எங்க அப்பாவை நான் அவனுக்கு பதிலடி கொடுப்பேன், கொடுத்தே தீருவேன். அதோட என் அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்காக என் அப்பாவையும் தண்டிப்பேன். இது நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.